தமிழர்களின் உணர்வுகள் நெருப்பாய் எரிந்தது உச்சநீதிமன்றம் அளித்த ஜல்லிக்கட்டுக்கு தடை என்ற தீர்ப்பை அடுத்து. ஜல்லிக்கட்டுக்கு தடை விதிக்கப்பட்டதை அடுத்து தமிழர் முன்னேற்றப் படை அமைப்பினர் அண்ணா சாலையில் போராட்டத்தில் ஈடுபட்டு தங்களது எதிர்ப்பை பதிவு செய்ததோடு இத்தடைக்கு காரணம் முந்தைய காங்கிரஸ் அரசும் பீட்டா அமைப்பும் தான் என்று குற்றம் சாட்டினர். இப்போராட்டத்தில் அகில இந்திய மகிழா காங்கிரஸ் பொதுச் செயலாளர் நடிகை நக்மாவின் உருவ பொம்மை எரிக்கப்பட்டது. தற்போது ஜல்லிக்கட்டுக்கு தடைக்கு முக்கியமான காரணம் இந்த தமிழர் விரோத போக்கை கடைபிடிக்கும் காங்கிரஸ் கட்சி தான். மேலும் இந்த பீட்டா அமைப்புக்கு பின்னாடியும் தமிழக காங்கிரஸ் கட்சியும் தேசிய காங்கிரஸ் கட்சியும் தான் செயல்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் பீட்டா அமைப்புக்கு பின்னாடி ஜெர்மனி போன்ற சர்வதேச நாடும் தமிழருடைய பண்பாடு, கலாச்சாரம், நாகரிகம் இவற்றை அழிக்க நினைக்கிறது. தமிழர் இனத்தை அழிக்க நினைக்கும் பீட்டா அமைப்பு போன்ற சர்வதேச நாடுகளை அநீதிக்கு எதிராக இனி நாங்கள் கண்ணீரெல்லாம் விடமாட்டோம், திருப்பி அடிப்போம் என்பதை காங்கிரஸ் கட்சிக்கு எச்சரிக்கை விடுகிறோம். காங்கிரஸ் அலுவலகத்தை முற்றுகையிட அண்ணா சாலையில் திரண்ட போராட்டக்காரர்கள் 20க்கும் மேற்பட்டோரை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி கைது செய்தனர். அருண் மாணிக்கத்துடன் ஷேக் பரீத், ரெட்பிக்ஸ் நியூஸ்.